அரசியல் ரீதியா ராஜலட்சுமி நீங்க முன்னாடி சொன்னீங்க அவர் வந்து மாநில அரசியலை முன்வைத்து நகர ஆரம்பிச்சிட்டாரு, தேசிய அளவில் போக போறதுல அதான் அவருடைய ஐடியாவா இருக்குன்னு உங்க பார்வையில் சொல்லிட்டீங்க. இப்ப மாநில அரசியலை குறிவைத்து வராரு, மாநிலத்தில் ஏற்கனவே அதிகமாக பேசப்படக்கூடிய கேட்கக்கூடிய குரல்களோடு அவர் குரலும் சேருதுன்னா இங்க பிஜேபி தனிமைப்படுத்தப்படுதா? அப்படி கிடையாது. பிஜேபி வந்து எப்படின்னாலும் தேசிய கட்சியை வந்து நீங்கள் வந்து இங்கே தனிமைப்படுத்தப்படுற தமிழ்நாட்டில் வாக்குகளாக வராத வரைக்கும் இப்போ அப்படி தானே இருக்கு, ஏற்பு இல்லைல்ல? என்னங்க 5% 6% இருந்து இன்னைக்கு 11-12% எத்தனை இடத்துல வெற்றி பெற்றீங்கிறதான விஷயமா இருக்க முடியும். வெற்றிங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கோல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓட் பேங்கை இம்ப்ரூவ் பண்ணுவோம். நீங்கள் சீமானை பற்றி சொன்னீங்க. சீமான் என்ன ஏன் தனியாகவே போராடிட்டு இருக்காரு? அவர் ஓட் பேங்கை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அது மாதிரி பிஜேபி வந்து தேசிய அளவிலான கட்சி. நீங்க கூட்டணியா தானே நின்று வரீங்க. எவ்வளவு சீமான் அவர்களோட நம்ம ஒப்பிடவே முடியாது. அவர் தன்னுடைய திறமையை அல்லது தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நிரூபிச்சுட்டே இருக்கிறார். அது ஒரு மாதிரிக்கு தான் சொன்னேனே தவிர அது மாதிரி அவங்கவுங்க ஓட் பேங்க அவங்கவுங்க ப்ரூவ் பண்ணி உங்க வாக்குகள்ல நீங்க வந்து சௌமியா அன்புமணி அவர்களுடைய வாக்கு சேர்க்க மாட்டீங்க, டிடிவி தினகரன் வாக்கு சேர்க்க மாட்டீங்க, ஓபிஎஸ் ஓட வாக்குகள் இல்ல, இதெல்லாம் இல்லாமல அது வருது. நீங்க அன்புமணியை சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. மத்தவங்க எல்லாம் சொன்னீங்க அவங்களுக்கு என்ன ஓட் அவங்க அப்படி எல்லாம் இல்லாமல நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டீங்க, கூட்டணியில வச்சுக்கிட்டீங்க. டிடிவி தினகரனுக்கு வாக்கு இல்லாமல தேனியில அந்த இடம் வாங்கினா ரெண்டாவது இடம் வந்தாரு, ஓபிஎஸ்க்கு வாக்கு இல்லாமல ரெண்டாவது இடம் ராமநாதபுரத்துல வந்தாரு. அந்த ரீஜன்ல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதிமுகவுக்கு தென் மாவட்டத்துல மொத்தமா போயிடுச்சு, எங்களாலதான் எங்க கூட்டணியால. எப்படி வந்துச்சு உங்க கூட்டணியால? யார் இருந்து வந்துச்சு? அதாவது கூட்டணிங்கிறது அந்தந்த காலத்துல வரும்பொழுது அந்தந்த எலெக்ஷனுக்கு ஏத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி. பொது விவாதத்துல வரும்போது ஒரு கருத்தியல நீங்க முன்வைக்கிறீங்க. இப்ப நீட்டா அவசியம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நீட் வந்து அநீதியானதுன்னு மொத்த குரலும் கேட்குது. கூடுதலா இன்னைக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்தோட வர ஒருத்தரும் பேசுறாருன்னா அப்ப மக்களுடைய பார்வை எப்படி போகும்? ஓகே எல்லாருமே அதை சொல்றாங்கன்னா இது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தானே போகும். அப்ப பிஜேபியுடைய குரல் அல்லது வாய்ஸ்ங்கிறது இங்க எப்படி எடுக்கும்? பத்தி ஒரே ஒரு விஷயம் அதுக்கு முன்னால சொல்லிக்கிறேன். நீட்டை அகைன்ஸ்டா எதிர்த்து பெரிய லாபி பண்ணவங்க நான் தமிழ்நாட்டில் இருக்க கல்வி தந்தை மெடிக்கல் காலேஜ் ஓனர்ஸ் தான். தனியா யூனிவர்சிட்டி நான் யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சுட்டு முதல்ல நீங்க என்ன ஆச்சுன்னா நீட்டு கொண்டு வந்த பிறகு ஏழைகளுக்கு ஒரு பக்கம் போய் சேருது அது. ஆனால் இவர்கள் வந்து 25 லட்சம் மொத்தமா வாங்கிட்டு இருந்தவங்க வருஷத்துக்கு 25 லட்சம் 35 1.5 கோடி கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. அது இன்னைக்கு பிஜி சீட்லாம் 3 கோடி 6 கோடின்னு போயிட்டு இருக்கு. இது யார் நடத்துறா? நடக்குது யாரோட பினாமிங்க? இதுக்கு ஆதரவு எங்க இருந்து வருது? அதான் நான் என்ன கேக்குறேன், அதான் கேக்குறேன். 1.25 கோடி ரூபாயை லீகல் மணி ஆக்கிட்டீங்கங்கறதா மதிவதனி அவர்கள் சொன்னதும் நான் சொல்றது அதுதான். 1.25 கோடி யார் கட்ட முடியும்? யார் கட்ட முடியும்? யார் கட்ட முடியும்? கிராமத்துல இருந்து கிளம்பி வரக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரி எப்படி கட்ட முடியும்? அவன் ஏதோ வித்து கண்டு கட்டுறாங்களோ இல்ல இந்த கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்களும் எவ்வளவு பிளாக் மணியை ரொட்டேட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க தான் வேட்பாளரா களம் இறக்கிருக்கீங்க, நீங்க சரியான புள்ளிகளை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் உங்க பேச்சை நான் முழுமையா வேட்பாளர் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, அதை ஒத்துக்கணும். நீங்க பார்த்தா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவங்க கெட்டி ஒரு கட்டமைப்பு வச்ச உடனே யாரோ அதிகாரம் படுத்தவர்கள் உடனே அதை கபலீகரம் பண்றதுக்கு தான் பார்த்தாங்க. எப்படியும் அவங்க வந்து இப்ப தப்பிச்சிட்டாங்க. அதுல நல்லதா நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவ கல்லூரிகள் தான் காஸ்ட்லியா இருக்கு. வேற எங்க இருக்கா? ஆமா அததான் சொல்றாங்க இவங்க எல்லாரும் சொல்றது அதுதான். நம்ம ஹெல்த் செக்ரட்டரியா இருக்கிறது இருந்தவங்க மீதி எல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து அங்கங்க எங்க சப்சிடியில கொடுக்காங்க. நீங்க ஒரு சாலை மீதி இடங்கள்லாம் சப்சிடியில கொடுக்கறத வாங்கிட்டு அங்கங்க மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்டா இல்லையா? ஒரு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மெடிக்கல் காலேஜ்ல இவ்வளவு பணத்தை வாங்கினா என்ன பண்றதுங்கிறத அவங்க கேக்குறாங்க. அரசு கல்லூரியை கட்டி வச்சிருக்கிறோம், அரசு வருவாயில இருந்து கட்டி இருக்கிறோம், அங்க இலவசமா அந்த மாணவர்கள் இப்ப நிறைய கிராமப்புற மாணவர்கள் வராங்க. நீங்க 7.5% ரிசர்வேஷன் இல்லைன்னா எப்படி வருவாங்க? ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த நிறுவனங்கள் வந்து ஏகப்பட்ட காசு இந்த நீட்டை வச்சு இவங்களும் காசு பண்ற வேலையை பண்ணிட்டாங்க. அதான் விஷயம். கொண்டு வரும் பொழுது அது எல்லாம் மக்களுக்கானதாக இருக்கும், ஏழைகளுக்கானதா இருக்கும். அடிப்படை கருத்து அப்படிதான். ஒருவேளை அந்த எண்ணம் அப்படி இருந்துச்சு, இப்ப நடைமுறையில அது தப்பா போச்சுன்னு ஒத்துக்கிட்டா மாத்திக்க வேண்டியதானே? 1% அதை என்ன கோட்டா மேல பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சு அதுதான் வந்து போகுதே தவிர மீதி எல்லாம் மெரிட் தான் போய் ஆகணும். இவ்வளவு மதிவதனை
சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்க வந்து வலு சேர்க்கிறீங்க. ஒண்ணுமே மாற்றமே இல்லையா? அவங்க அதை மறுக்கலையே. மெயினா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 11 காலேஜ் ஒரே வருஷத்துல கொடுத்தது வந்து பிஜேபி அரசாங்கம். ஏடிஎம்கே தான் வாங்கிச்சு, மத்தவங்க எல்லாம் மார்க்கெட்டிக்க முடியாது. ஒரு காலேஜ் அரை காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கே பெரியது. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அவங்க காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்காக காப்பாத்துறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஒரு அமைப்பையும் நமக்கு தெரியும். ஆகையினால தமிழ்நாட்டுல இந்த நிலைமையில இருக்கு. ஆகையினால எல்லாம் இவங்க வந்து என்ன சொன்னாலும் பின்னால என்ன நடக்குன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். மக்கள் காப்பாத்திட்டு தான். இப்ப நான் என்ன கேட்டேன்னா, நீங்க பிஜேபி முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அப்ப வந்து அது மக்கள் ஏற்புடையதா மாறாது இல்லையா? இன்னைக்கு விஜய் அவர்களும் உங்களுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை குறைந்தபட்சம் இந்த விஷயத்துல அவர் வெறும் நீட்டுன்னு அதை சுருக்கி பார்க்கல, மாநில உரிமை சார்ந்து அவர் பேசுறாரு. மாநிலங்களுக்கான மாநில சுயாட்சியை மத்திய அரசு மறுக்கிறது, ஒன்றிய அரசு அவர் சொல்றாரு. ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. டிஎம்கே விட்டுட்டாங்க, நம்ம அவரோட அதை பிடிச்சுக்கோன்னு பாக்குறாரு. அண்ணா காலத்துக்கு போறாரா என்னவோ தெரியல. மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு வராரா என்னவோ. மேபி அந்த அஜெண்டா இருந்தாலும் இருக்கலாம் பின்னாடி. நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா ஒரு தைரியமான இளைஞர், நிறைய பணம் எல்லாம் வச்சுட்டு வராரு. ஆகையினால அவர் வந்து தைரியமா சில விஷயம் நம்பர் 1 ஸ்டாருங்க விட்டுட்டு வராருங்க. வருவாயை விட்டுட்டு நேரடியா பொது இடத்துக்கு, பொது தளத்துக்கு வரேன்னு வராரு. அந்த மாதிரி வரதுனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் அவரை வரவேற்கணும், வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல வந்து தமிழ்நாட்டில் அடிக்கப்படுற கொள்ளையும் இந்த மெடிக்கல் காலேஜில் நடக்கிற ஸ்கேண்டலும் இதுதான் ரொம்ப மோசமான விஷயங்கள். அதுதான் அடிப்படை. நீட் வேணாம்னு சொல்றதுக்கு உங்க எல்லா வாதத்தையும் அப்படியே முழுசா நான் ஏத்துக்கிறேன். அதன் அடிப்படையில தான் சொல்றோம் இது தேவையில்லை. இவர்கள் இன்னும் வந்து இது ஏன் இன்னும் அதிகமாக தான் போகுமே தவிர இந்த பிரைவேட் காலேஜோட கேபிடேஷன் ஃபீஸ் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கும். கோடிக்கணக்கில் போகும். இதை யாரு ஊக்குவிக்கிறாங்கிறதும் நமக்கு தெரியும். ஆமா, அப்ப அந்த ஏஜென்சி ராமசாமி தான் இப்ப இதுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்ணும். பாருங்க இவ்வளவு நடக்குது. நீங்க வந்து உயர்ந்த கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு அமைப்பினால் நடத்தப்படக்கூடிய தேர்வு அப்படின்னு சொல்றீங்க. முக்தான ஒருத்தர் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆனவர் இப்ப பண்ணலையா 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காராம். அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் தான். ஆனா 10 வருஷமா அப்புறம் ஆட்சியில் நீங்க தான் இருக்கீங்க. 20 வருஷம் பண்ணி 20 வருஷத்துல 10 வருஷம் உங்க ஆட்சி. அதாவது 10 வருஷத்துல கொஞ்சமா பண்ணிருப்பாருக்கும் வெளிய தெரிஞ்சிருக்காது. இப்பதான் வெளிய வந்திருக்கு. ரைட். இல்ல அவரே ஒரு குறிப்பிட்ட அம்சம் சொல்றாங்க. திமுகவுடைய மாநில சுயாட்சி, மாநில உரிமை அப்படின்னு அண்ணாக்கே போறாருன்னா திமுக வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் அவருடைய எய்மா இருக்கலாம் ஒருவேளை அப்படிங்கிற ஒரு பார்வை. அதான் சொல்றேன் இல்லையா, இது வந்து நாங்க இந்த வாக்கு வங்கி குறிக்காக இது பேசல. இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்னு ஒரு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நீட் விலக்கு, நீட் ஒழிப்பு. திமுக ஒரு பயங்கரமா குழப்பம் இருக்கு. தீர்மானத்தில் ஆரம்பத்தில் நீட் விலக்குன்னு போடுறாங்க, உள்ள நீட் ஒழிப்புன்னு போடுறாங்க. ஒழிப்பு தான் சொல்றாங்க. நம்ம அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, அது முதல் நீங்க சொன்னீங்கல்ல சொல்றாங்க இல்லையா, இடைக்கால நிவாரணம், நீண்ட கால நிவாரணம், அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து விலக்கு எங்க மாநிலத்துக்கு கொடுங்க. இவங்க சொல்றாங்க கொள்ளடிக்கிறாங்க. யாரு மென்ஷன் பண்ணா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பண்றாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் முன்னாடி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஏஐபிஎம்டிஓ இல்ல வெவ்வேறு பேர்கள். அவங்க நீட் நடத்திக்கிட்டு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மாநில கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கல்லூரிகளுக்கு தான் நம்ம எந்த விதமான தேர்வுகளும் வேண்டாம்னு சொல்லி சொல்றேன். அந்த குழப்பம் திமுக கிட்டே இருக்கு. நீட் ஒழிப்பா, நீட் விலக்காங்கிறத நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம கேட் பண்றது நீட் விலக்கு. ஓகே, ரைட்.